நீங்கள் பாசிசத்தோடு ஒரு கள்ள உறவில் இருந்தது இன்றைக்கு அம்பலப்பட்டு விட்டது. பாசிசம் பாயாசம்னு டைலாக்லாம் பேசுவீங்கல்ல, ஆனால் இப்போ என்ன தோணுது, என்ன உண்மையாகி இருக்கிறது என்றால், நீங்கள் பாசிசத்தை தான் பாயாசமாக இவ்வளவு நாள் சாப்பிட்டு கொண்டிருந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அதைத்தான் அவர்கள் ஊட்டி இருக்கிறார்கள் என்கிற அந்த தகவல் இன்றைக்கு அவர்கள் உங்களுக்காக வாதாட வருகிற அந்த சூழலிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த கரூர் மரணங்களுக்கு நாம் காவல்துறையவோ அரசையோ கைகாட்டி விட்டு நடந்து விட முடியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த சம்பவம் நடந்த பிறகு அரசு பாராபட்சமாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இன்னும் பல உயிர்கள் போயிருக்கும். ஆனால் அரசு நிர்வாகம் துரிதமாக செயல்படுறாங்க. நீங்கள் இந்த அரசின் மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், எல்லாருக்கும் விமர்சனம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் 100% அரசின் எந்திரங்கள் முழுவீச்சில் செயல்பட்டதா இல்லையா? உடனடியாக அவர்கள் களத்துக்கு வந்தாங்களா இல்லையா? பக்கத்து மாவட்டங்களில் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் களத்துக்கு முதலமைச்சர் அனுப்பினாரா இல்லையா? இரவோடு இரவாக முதலமைச்சர் களத்துக்கு வந்தாரா இல்லையா? 40 பேரின் துயர மரணத்தை விட அதை நீங்கள் போய் களத்தில் நின்று நீங்கள் வேலை செய்கிறத விட வேற எந்த முதன்மையான பணி நமக்கு இல்லை என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதனால தான் களத்தில் நின்று பணி செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறவர்களே நீங்கள் சந்தேகப்படுவது அல்லது அவர்களையே குற்றவாளியாக மாற்றுவது என்பதை போன்ற ஒரு வன்மம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். அதனால் இந்த சம்பவத்திற்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது தாவேகாவும் அதன் தலைவர் விஜய் அவர்களும் தான்.